ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2026க்கு பெஸ்டான ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் எது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் ஒரு 7 ஜுவல்லரி ஷாப் எடுத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வைஸ் எது பெஸ்டா இருக்கு, வேஸ்டேஜ் வைஸ் எது ரீசனபிளா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அதை தவிர இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்ல ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க. இப்பவுமே வந்து ஒரு ஷாப்ல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம்னால கடைகளுக்கு வந்து ப்ராஃபிட் இல்ல அப்படின்றதுனால தான் க்ளோஸ் பண்றாங்க. சோ அப்ப வந்து மக்களுக்கு எவ்வளவு தூரம் இது வந்து ப்ராஃபிட் ஸ்கீம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி கால்குலேஷன் எப்படி பண்றாங்க, அதாவது நம்ம கோல்ட் ரேட் பிக்ஸ் பண்றோம் இல்லையா, அந்த ரேட்டுக்கு ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்றாங்களா, இல்ல நீங்க 11 மந்த்ஸ் கழிச்சு பர்ச்சேஸ் பண்ற அன்னைக்கான ரேட்டுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் பண்றாங்களா அப்படின்றதையுமே நான் சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியுமே இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் பெனிஃபிட் நமக்கு வந்து ரேட்டை லாக் பண்ணிடுறோம். அதனால வந்து கோல்டு ரேட் ஏறும்போது நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கே நம்மளால வந்து கோல்டு வேஸ்டேஜே இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து மெயினான ஒரு பெனிஃபிட். வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. டெய்லி ரேட் ஏறும்போது நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பழைய கோல்டு, அதே மாதிரி உடஞ்சு போன கோல்டு இல்ல வந்து காயின்ஸா இருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து வேஸ்டேஜே இல்லாம புதுசா மாத்திக்க முடியும். ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நம்ம வந்து புதுசா மாத்திக்க ஒரு அட்வான்டேஜ்மே இந்த ஸ்கீம்ல இருக்கு. இப்போ 18 கேரட் கோல்டு இருக்கலாம், 24, 22 கேரட் கோல்டு எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கூட நம்ம இந்த ஸ்கீம்ல கொடுத்துட்டு இப்ப இருக்கிற 916 HUID நகைகளா நம்மளால வந்து மாத்திக்க முடியும். இதெல்லாமே வந்து இந்த ஸ்கீம்ல இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ். இந்த ஸ்கீம்ல இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடந்த ஒரு விஷயம் தான். வார் டைம்ல கோல்டு ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகும். இந்த வாட்டி மட்டும் தான் நமக்கு வந்து கோல்டு ரேட் டிக்ரீஸ் ஆச்சு. அது காரணம் வந்து க்ரூட் ஆயிலினுடைய ஷார்டேஜ் தான். ஆனா ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு வார் டைம் வரும்போது மக்கள் வந்து ஒரு சேஃபான அசட்டை நோக்கி தான் போவாங்க. அப்படிங்கும்போது கோல்டு அப்பவுமே வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். இது வந்து நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சினாரியோ வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி மோஸ்ட் வரவே வராது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் வந்து அமௌண்டா எடுத்துட்டு போயிட்டு ஒன் டைம் ஸ்கீம்ல டெபாசிட் பண்றீங்க அப்படிங்கும்போது அன்னைக்கான கோல்டு ரேட் 14,000 இருக்குன்னு வச்சுப்போம். 1 lakh டிவைடட் பை 14,000 போட்டா நமக்கு எவ்வளவு வருது? 7.14 கிராம்ஸ் வருது. இதுக்கு வந்து நமக்கு ஒரு பாண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. சோ இந்த பாண்டை நம்ம வந்து 11 மாசம் கழிச்சு எடுத்துட்டு போயிட்டு ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கலாம். எந்த ஒரு வேஸ்டேஜுமே கொடுக்க தேவையில்லை. சோ கண்டிப்பா வந்து இதுவுமே நமக்கு ப்ராஃபிட் தான். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஓல்டு கோல்டா கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு 10 கிராம் எடுத்துட்டு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. அது 916 HUID இருக்கா அப்படின்றத பாப்பாங்க. ஒருவேளை அதே ஷாப்ல வாங்கி அதே ஷாப்ல நீங்க மாத்தும் போது டஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு 100-200 மில்லி தான் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். அதாவது ப்ளோயிங் பண்ணும்போது கொஞ்சம் குறையும். ஆனா நீங்க வேற ஷாப்ல இருந்து போயிட்டு இந்த ஷாப்ல குடுக்குறீங்கும்போது கண்டிப்பா 1-2% லெஸ் பண்றாங்க. இதே நீங்க வந்து 18 கேரட் கோல்டு ரொம்ப ஓல்டு கோல்டு எல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு 25% வரைக்குமே லெஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓல்டு கோல்ட பொறுத்த வரைக்கும் பியூரிட்டி 916 HUID எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து 10 கிராமுக்கு எவ்வளவு கிராம்ஸ் எடுத்துப்போம் அப்படின்றது தெரிய வரும். இந்த ஒன் டைம் ஸ்கீமை எந்தெந்த ஷாப்ல எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத பாக்கலாம். முதல்ல வந்து GRTல 50% வேஸ்டேஜ் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது நீங்க வந்து 10% ஒரு ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ் இருந்ததுன்னா இந்த ஸ்கீம்ல போடுறது மூலியமா நீங்க 5%ல வாங்கிக்கலாம் 11 மந்த்ஸ் கழிச்சு. இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க இல்லையா, இது வந்து கடைக்கு லாபம் இல்ல. ஏன்னா கோல்டு ரேட் ஏறிட்டே போறதுனால எங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்னால லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு GRTல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்பவுமே வந்து நிறைய பேருக்கு இது தெரியாம கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க GRTல ஒன் டைம் ஸ்கீம் இருக்கான்னு. அதனாலதான் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். சோ இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இப்ப கசானாலையும் 4 days பிஃபோரா வந்து இந்த ஒன் டைம் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதாவது 11 மந்த்ஸ் வந்து இவங்கள்ட்ட நீங்க ஒன் டைம் ஸ்கீம் போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது நமக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதையும் வந்து அவங்க ஒரு 4 days பிஃபோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இனிமே கசானால இருக்கிற ஒரே ஸ்கீம் பாத்தீங்கன்னா மந்த்லி ஸ்கீம் தான். டிஜி கோல்டு கூட அவங்கள்ட்ட வந்து கிடையாது. இது என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு ரேட் ஹையா இருக்கிறதுனால கடைக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்ல அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன பாக்கணும்னா, இப்பவே வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம பசங்க எல்லாம் வளர்ந்த அப்புறம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். சோ இருக்கும் போதே நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸா வந்து நீங்க இந்த ஒன் டைம் ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சோ இப்ப வந்து எந்தெந்த ஷாப் பெஸ்டா இருக்கு அதுல வந்து என்னுடைய அனுபவத்தையுமே சேர்த்து சொல்றேன். அதாவது கலெக்ஷன்ஸ் வைஸும் சரி, வேஸ்டேஜ் வைஸும் சரி, எது பெஸ்டா இருக்கு அப்படின்றது
அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லலிதா ஜுவல்லரியில இருந்து பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரியில தான் நான் வந்து ஒன் டைம் ஸ்கீம் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இன்னுமே இருக்கு மந்த், நான் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் வாங்க போறேன். ஸோ இதோட டியூரேஷன் வந்து 11 மந்த்ஸ். இதுல வந்து மினிமம் நீங்க 10,000 ரூபாயில இருந்து வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணலாம். இதுக்கு மேல பண்ணணும் வேற ஒரு ஃபேமிலி மெம்பர் நேம்ல வந்து நீங்க இன்னொரு கார்டு கூட போட்டுக்கலாம். இங்க வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டின்றது இப்ப நீங்க 1,00,000 ரூபாய் அங்க டெபாசிட் பண்றீங்கும் போது 3% ஜிஎஸ்டி வரும் இல்லையா, 3,000. சோ இந்த 3,000 மட்டும் கட்டினா போதும். ஆனா நிறைய கடைகள்ல என்ன பண்றாங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து நம்ம வாங்க போற அன்னைக்கான ரேட் இருக்கு இல்லையா, அன்னைக்கான ஜிஎஸ்டியை போடுறாங்க. 5 months வரைக்கும் லாக்இன் பீரியட். நீங்க 6வது மாசம் போகும்போது 5% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 7th month போது 6%. இதே மாதிரி நம்ம 11 months கழிச்சு போனா மட்டும்தான் நம்மளால வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயா வாங்கிக்க முடியும். லலிதா ஜுவல்லரியில வேஸ்டேஜ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஒரு 2 months பிஃபோர். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 6 மாசத்துல இனிமே நகை வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து இப்ப ரிவைஸ் பண்ண வேஸ்டேஜ் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்க எத்தனாவது மாசம் போனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். 24 கேரட் காயின்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணும்போது அதுக்குமே 1 to 2% டிடக்ஷன்ஸ் பண்றாங்க. வேற ஷாப்னுடைய ஜுவல்லரியை நீங்க வந்து கொடுத்து ஒன் டைம் ஸ்கீம் பண்ணாலும் கண்டிப்பா 2% வரைக்கும் டிடக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ரீசெண்டா லலிதா ஜுவல்லரி போகும்போது பார்த்தது என்னன்னா, இப்ப நீங்க மினிமம் கிராம்ஸா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்னுடைய இது பாத்தீங்கன்னா 24 கிராம்ஸ் வந்து நான் டெபாசிட் பண்ணிருக்கேன். சோ இந்த 3 பவுனுக்குன்னு பார்க்கும்போது அங்க கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு. இதுவே நீங்க 4 பவுன் 5 பவுன் அந்த மாதிரி பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதாவது நீங்க கம்மியான கிராம்ஸ் டெபாசிட் பண்ணும்போது கலெக்ஷன்ஸ் வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதையுமே நீங்க வந்து பார்த்துட்டு பண்ணுங்க. ஆனா ஆன்டிக் ஜுவல்லரி தான் வாங்க போறீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு லலிதா ஜுவல்லரிக்கே போயிடலாம். ஏன்னா 100% நம்ம வேஸ்டேஜ் ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடையினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ஷாப் வேணுமா வேண்டாமா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போத்தீஸ் ஸ்வர்ண மஹால். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்ல பாத்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் வந்து 25,000 ரூபாய், மேக்ஸிமம் வந்து நீங்க 2 lakhs வரைக்குமே டெபாசிட் பண்ணிக்கலாம். 11 மாசம் நமக்கு வந்து டியூரேஷன். இங்க வந்து நமக்கு 20% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ் 20% இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 11 மாசம் கழிச்சு வேஸ்டேஜே இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். லாக்இன் பீரியட் அப்படின்றது 7 மாசமா வச்சிருக்காங்க. 7 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணீங்கன்னா 60% வேஸ்டேஜ் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்க 11 மாசம் கழிச்சு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்லையும் போயிட்டு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேஸ்டேஜ் ஹையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நமக்கு இங்க 20% கொடுக்கறதுனால அதுக்குள்ள வந்து கவர் ஆயிடும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்க போறது ஏகே தங்க மாளிகை. ஏகே தங்க மாளிகை ஷாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிச்சிலையும் இருக்கு, டி நகர்லயும் இருக்கு. டி நகர்ல லாஸ்ட் 1 year இருக்காங்க இவங்க. ட்ரிச்சியில ரொம்ப வருஷமாவே இருக்காங்க. சோ இந்த ஷோரூம்ல பொறுத்த வரைக்கும் மினிமம் டெபாசிட் 10,000 ரூபாய், மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு லிமிட்டும் அவங்க கொடுக்கல. ஓல்டு கோல்டுமே நீங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. நீங்க 12 மாச ஸ்கீமை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பா வரும். இதுவே நீங்க வந்து இவங்களுடைய 15 months ஸ்கீம் எடுக்கும் போது உங்களுக்கு ஜிஎஸ்டின்னு எதுவுமே வராது. 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. லலிதா மாதிரி தான், நீங்க ஆன்டிக் வாங்கணும்னா கூட இந்த ஷாப்பை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஏகே தங்க மாளிகை பொறுத்தவரை சென்னையில வந்து அவங்க வந்து 1 year தான் ஆகுது. சோ ட்ரஸ்ட் வர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நீங்க தான் நேர போயிட்டு கடையில பார்த்து உங்களுக்கு வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் அக்செப்டபிளா இருக்கு அப்படி கன்வின்ஸ் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இதுல போடலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. இதை வந்து நீங்க தனியா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போறது மங்களன் மங்கள் ஷாப். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரிச்சி அண்ட் சேலம் 2 இடத்துலயுமே இருக்கு. இங்க வந்து நமக்கு மினிமம் டெபாசிட் வந்து 10,000 ரூபாய், டியூரேஷன் வந்து 11 மாசம் தான். இங்க வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீயா நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஜிஎஸ்டியுமே நம்ம கட்ட தேவையில்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மங்களன் மங்களா தான் இருக்கும். என்ன ரீசன்னா உங்களுக்கு 11 மாசம் தான் கொடுத்திருக்காங்க, ஜிஎஸ்டியுமே நமக்கு வராது. அதே மாதிரி இது ரொம்ப வருஷமா இருக்குங்க. கண்டிப்பா வந்து இது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஷாப் தான். அதே மாதிரி இங்க கலெக்ஷன்ஸ்மே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து இந்த ஷாப் சென்னையில இல்ல. திருச்சியில இருக்கீங்க இல்ல சேலத்துல இருக்கீங்க, என்னால வந்து ஒரு வாட்டி தானே நான் போயிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஷாப்பையே கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு டிக் பண்ணிருக்கேன். 11 monthsல நம்மளால ஜிஎஸ்டி இல்லாம பெஸ்டான ஒரு ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த ஷாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஒரு 3 ஜுவல்லரி ஷாப்புமே ஒரு வகையில நமக்கு வந்து ஒரு லாஸ கொடுக்கும். அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தங்கமயில் ஜுவல்லரியில பார்க்கலாம். தங்கமயில் ஜுவல்லரியில மினிமம் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் டெபாசிட் பண்ணலாம். டியூரேஷன் வந்து 11 months.
வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75% ஃப்ரீன்றாங்க. அப்போ நம்ம 25% வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 18% வேஸ்டேஜ் இருக்கிற ஒரு ஹாரமோ நெக்லஸோ ஏதோ சூஸ் பண்றீங்கும் போது 13.5% நம்ம கட்ட தேவையில்லை. அதே வந்து ரிமைனிங் அந்த 4.5 இருக்கு இல்லையா, அந்த வேஸ்டேஜ் நம்ம கட்டணும். சோ இது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான். நமக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாம வாங்கணும்னு தான் நம்ம 11 மாசம் வெயிட் பண்றோம். ஆனா 11 மாசத்துக்கு அப்புறமும் நம்ம கையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வேஸ்டேஜா கட்டுறோம் அப்படிங்கும்போது இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. நான் எந்த ஒரு ஸ்கீமுமே தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணல. ஒரு ஸ்கீம்னு எடுத்தீங்கன்னா அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஆஃபர். இங்க வந்து மினிமம் 1 லட்சம் ரூபாய் நமக்கு டெபாசிட் பண்ணணும். வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 80% அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேயுமே நீங்க வந்து 20% வேஸ்டேஜ் வந்து பே பண்ற மாதிரி வரும். இதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ற ரேட்டுக்கு தான் வரும் அப்படின்றாங்க. அதாவது இங்க எப்படி ஜிஎஸ்டி போடுவாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 10 கிராம் இந்த ஷாப்ல டெபாசிட் பண்றீங்க. நீங்க டெபாசிட் பண்ண அன்னைக்கு ரேட் வந்து 14,000 இருக்கலாம். ஒருவேளை நீங்க போற அன்னைக்கு 15,000 இருக்குன்னா அதை தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து 10% வேஸ்டேஜ் போட்டா எவ்வளவு வருது? 15,000. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டா நமக்கு என்ன வரும்? 4,950 ரூபாய் வரும். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 2,000 ரூபாய் வரைக்குமே வந்து லாஸ் வரும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோல்ட் ரேட்டு வேஸ்டேஜ போட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போடுறதுனால இதுவுமே பெருசா ப்ராஃபிட் இருக்கிறதா எனக்கு தெரியல. நிறைய பேர் மலபார் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த ஸ்கீமை இதுல சேர்த்திருக்கேன். அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது பீமானுடைய ஒன் டைம் ஸ்கீம். பீமானுடைய ஒன் டைம் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 20 கிராம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணணும். 11 மந்த்ஸ் ஸ்கீம், எந்த ஒரு வேஸ்டேஜுமே 11 மந்த்ஸ் கழிச்சு கொடுக்க தேவையில்லை. ஆனா இங்கேயும் இதே பிரச்சனை தான் உங்களுக்கு. என்னன்னா ஜிஎஸ்டி வந்து நீங்க நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, அந்த ரேட்டுக்கு தான் பே பண்ற மாதிரி வரும். இதுலயுமே நமக்கு வந்து பெருசா ப்ராஃபிட் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த பீமா மலபார்ல எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு நான் இந்த வீடியோ பார்க்கலையே, நான் முன்னாடியே போயிட்டு இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இதுல இருந்து வந்து நான் கன்க்ளூஷனா என்ன சொல்ல வரேன்னா, டோட்டலா நம்ம வந்து 7 ஷாப் பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 4 ஷாப்புமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெஸ்டா தான் இருக்கும். இதுல வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டியுமே நமக்கு வந்து நம்ம என்னைக்கு ரேட் பிக்ஸ் பண்றோமோ அந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேஸ்டேஜுமே நமக்கு வந்து நிறையவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இதுல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லாஸ்டா சொன்ன 3 ஷாப்லயுமே நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் நிறைய இருக்கு. சோ இந்த ஷாப்ஸை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோல இதையுமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், எந்த விஷயத்துல நம்ம அவேர்னஸ் இல்லாம வந்து ஏமாறுறோம், அண்ட் ஜிஎஸ்டி கால்குலேஷன்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீடைலா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.